அப்பா கடைசியா கேட்கேன், பைசா தர முடியுமா முடியாதா? உழைச்சி சம்பாதிக்க வக்கில்லாத நாய் கொண்டு போல. ரோசத்துல எரிஞ்சிட்டாரு. லே பணத்தை திண்ணியால போறா. கஷ்டப்பட்டு உழைக்கிய பணத்துக்கு அருமை ஒரு நாள் உனக்கு தெரியும் போல. அது வரைக்கும் எனக்கு மூஞ்சிலே முழிக்காதல. அண்ணாச்சி பையன் திருந்திட்டான் அண்ணாச்சி. சரி போட்டு மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்க. ஐயா தம்பி அனாதுங்க, அப்பா மன்னிச்சாச்சு, எழும்புங்க. ஓய் இவரு 200 சவுட்டி வச்சிருக்காரு. ஓய் அழி ஆவலாம். ஐ 100 ரூபா. இது எனக்கு ரூபா. இது எனக்கு ரூபா. இல்ல எனக்கு ரூபா. இல்ல எனக்கு ரூபா. இல்ல எனக்கு ரூபா. சரி உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். நம்ம 2 பேருக்கு இப்ப ஆன செலவு வந்து இந்த பைசா வச்சு கொடுத்துருவோமா? பேத்த பயலுக்கு கணக்கு தெரியாதுன்னு நினைக்கேன். நம்ம தான் நிறைய ரூபாய்க்கு சாப்பிட்டுருக்கோம், நமக்கு தான் லாபம். சரி ஓகே. சரி நான் போறேன், நீங்க எனக்கும் சேர்த்து கொடுத்துருங்க. அண்ணே எனக்கு பில்லையும் அவருக்கு பில்லோட சேர்த்து போட்டுருங்க. அப்படியா? சரி அண்ணே, தம்பிக்குள்ள பில்லையும் சேர்த்து போடவா? ஓகே ஓகே தம்பி. ஓகே அண்ணா போங்க. அண்ணா எத்தனை ரூபா? மொத்தம் 2000 ரூபா. 2000 ரூபாயா? ஜூஸும் புரோட்டாயும் தானே சாப்பிட்ருக்கு. ஆமனே, நீங்க தின்ன கணக்கெல்லாம் சரிதான். அந்த பைய கொண்டு போற பார்சலை பாருங்க. ஃபிளாஷ்பேக். அட கள்ள நாய, எங்க புரோக்கர் சங்கத்திலேயே நான் தான் செகண்ட். இப்ப பார்க்க போறவர் தான் ஃபர்ஸ்ட். அவர் மட்டும் சரி சொல்லிட்டா உனக்கு கல்யாணம் ரெடி. ஆனா நீ கண்ணு தெரியாத விஷயம் மட்டும் அவருக்கு தெரியக்கூடாது, பாத்துக்க. சரி தம்பி பார்த்து வாங்க. அண்ணாச்சி அண்ணாச்சி வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க. அண்ணே தொழிலெல்லாம் எப்படி இருக்கு? இந்த மாசம் ஒண்ணுமே இல்ல, ஒரு சம்பந்தமும் முடியல. அதுக்கு வேண்டிதான் இந்த பையனை கூட்டிட்டு வந்திருக்கேன். தம்பி உங்களை பத்தி ஏற்கனவே எல்லாம் சொல்லிட்டாரு. சரி நான் ஒரு மன திருப்திக்கு உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன், பார்த்துட்டேன். இனி ஒரு கவலையும் இல்ல, உங்க கல்யாணத்துக்கு நாங்க பொறுப்போம். ஓகேண்ணா. உங்களை பார்க்கும்போதும் கமலஹாசன் போல இருக்குண்ணா. ஏன்னா சும்மா கயரா போட்டு கடிச்சிட்டு இருக்கிறிய? ஆமா, நான் ஏன் கிடந்து கஷ்டப்படுறேன். தம்பி இதை ஒன்று அவுத்துதா தம்பி. ஐயோ எங்க இருக்குன்னு தெரியலையே. அவ்வளவுதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. ஏம்பல் இப்படி சப்பையா மலத்திட்டு கிடக்கா? எனக்கு போனு சார்ஜ் போட்டிருந்தேன். இந்த பயலோடு கிடந்துட்டு எப்பா பாரு நமக்கு போனை எடுத்துட்டு அவனுக்கு போனை போட்டுருவான் பைத்தியாரப்ப. இனி என் போனை தொட்டு பாரு, நொறுக்கி போடுவேன் நொறுக்கி. இவரு சொல்லியதான் நம்ம கேட்கணுமா? மாத்திரும். A few moments later. திரும்பவும் எனக்கு அதை எடுத்து விட்டுருக்கான். இன்னைக்கு பார்ல உனக்கு போனுக்கு சோதியம் முடிச்சிருக்கேன். பயலுக்கு பேத்த போனு போங்க. என்ன நீ உறங்கு? ஏம்பல சிரிக்கியா? அது எனக்கு போனு. இந்த பையன் என்னத்த சொல்லியா? ஐயே அதான் எனக்கு போனு. ஃபிளாஷ்பேக். ஐயே கோவத்துல தூக்கி எரிஞ்சிட்டோமே. போச்சா? எல்லாம் ஒண்ணா இல்ல பேத்த நாய. சுடல அண்ணா வர சுடு. ஹலோ லூக்காய், வீட்டு செலவுக்கு ரூபாய் இல்ல, ஒரு 100 ரூபா இருந்தா தருவியா? போனோம் இல்ல. சுடு அண்ணா வர போடு. அண்ணாச்சி பைசா இல்ல, ஒரு 50 ரூபாய்க்கு மிளக்கறி கடனா தருவியலா? ஏற்கனவே பாக்கி, இதுல கடன் வாங்க வந்துட்டாரு. போய் ஐயோ இவரா? போய் நிறுத்தம். டியூ கட்டினரா? சார் கட்டி. இவ்வளவு நாளாட்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இறங்க போய். டியூ கட்டாத உமக்கெல்லாம் எதுக்கு போய் வண்டி? சார் கட்டிடுறேன் சார். அப்பா என்ன டியூக் பைக் வாங்கி தர முடியுமா முடியாதா? இங்க சோத்துக்கே வழி இல்ல. டியூக்கு பேசனாய ஏன் கூப்பிடியா? ஹலோ உங்க அப்பா என்ன நினைச்சிருக்காரு? வேற வேலையும் சொல்லணும் கிடையாது அவருக்கு. இல்லையா? எனக்கு எப்பயாவது 1-2 சம்பந்தம் வரும், அதையும் இருந்து விலக்கி விட்டுட்டு இருக்காரு. நீ கேக்குறியா நான் வந்து கேட்கறேன்? சரி நான் என்னன்னு கேக்கேன். ஐயோ இவரோட கடந்துட்டு. பையன் நல்ல பையன்தான், புத்தி கொஞ்சம் மோசம். அப்படியா? கேட்டது கொள்ளலாம். பார்த்து எடுத்து கொடுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ரொம்ப நன்றி அண்ணாச்சி. சரி போயிட்டு வாங்க. அப்பா ஏன் இப்ப ஊர்ல உள்ள சம்பந்தத்தெல்லாம் இப்படி விளக்கிட்டு இருக்கிறிய? பெருசா ஒன்றும் இல்லை, சின்னதா ஒரு சந்தோஷம்தான். என்னப்பா சந்தோஷம்? அவன் ஃபோன் பண்ணி ஏசிட்டு இருக்கான்பா. ஐயோ தலை வேற வலிக்கு. இது என்ன பயோடேட்டாவா? இவனுக்கு வேற வேலை ஜோலி இல்லாம உங்கள்கிட்ட வந்து விசாரிக்கணும் பத்தியலா? சரி இது எவனுக்கு வாழ்க்கையை கெடுத்திய? ஐயே இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை.
எனக்கு ஒரே டைலாக் தான். பையன் நல்ல பையன்தான், ஆனால் புத்தி கொஞ்சம் மோசம், பார்த்து எடுத்து கொடுங்க. ஷோ என்னத்தப்பா நீங்க எவனே தெரியாம எனக்கு போட்டோ. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. எப்பா உறங்காம ஏன்பா இவ்வளவு நேரம் ஃபோன் பார்த்துட்டு இருக்கிய? ஒரு மனுஷன்னா ஒரு 8 மணி நேரம் உறங்கணும். உங்களுக்கு தூக்கத்துக்கு முக்கியத்துவம் தெரியுமாப்பா? என்னப்பா நீங்க ஃபோன் அணைச்சு வச்சுட்டு உறங்குங்கப்பா. சரி சரி மோனே, நான் உறங்கிறேன். அறிவில்லாத மாதிரி பண்ணாதுங்க. என்னத்தை இளவு சத்தம் போட்டு கிடாது? சே, மணி வேற 2 ஆச்சு. எலியோட கடந்துட்டு எல்லாத்துக்கும் நாளைக்கு விஷத்தை வச்சிட வேண்டியதான். ஐயோ, மோனுக்கு போன் போயிட்டு அந்த பய வேற கடந்து யாசுவானே. அழைத்திருக்கும் நபர் வேறு ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் ஐயோ அப்பா ஏன் ஃபோன் பண்ணியாவ? அப்பா எல்லாத்தையும் மன்னிச்சு விடுவேன். நீ எனக்கு ஒரு பாடம் எடுத்தா பாத்தியா? அப்பா அப்பா ப்ளீஸ் பா. அப்பா அங்க பாருங்கப்பா, அந்த துணிய அழகா இருக்கு பாத்தியால, வாங்கி தாங்கப்பா. அடம் பிடிச்சாயில பைசா ஒண்ணும் இல்ல. அப்பா வாங்கப்பா, நான் டேய், பாத்தேன். சும்மா இருல. வாங்கப்பா. ஐ நல்லா இருக்கு. ஆம்பளை இப்படி கேவலப்படுத்தியா? வாங்கப்பா பாத்துக்கலாம். சொன்னா கேள. அண்ணா இந்த துணி வந்து நேரத்தை வாங்கிட்டு போனேன். இது கொஞ்சம் பெருசா இருக்கு, எனக்கு இதோட சின்ன சைஸ் வேணும் பாத்துருங்க. பில் இருக்கா? நல்லா மாட்டியாச்சு, கேவலப்படுத்த போறான். பில்லு இல்ல பாத்துருங்க, கலைஞ்சிட்டு. பில் இல்லைன்னா மாற்ற முடியாது, கொண்டு போங்க. பாத்தியலாப்பா எனக்கு திறமைய. பெரிய ஊச்சாளி தாம்பல நீ, கள்ள நாய. அடுத்த ஆளு வாங்க. வணக்கம் சாமி. உட்காருங்க உட்காருங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? எனக்கு இந்த தடவை எம்எல்ஏ ஆகணும் சாமி. கண்டிப்பா ஆகலாம், எனக்கு நிறைய சக்தி உண்டு. இப்போ உங்க கண்ணு முன்னாடி ஒரு சாம்பிளுக்காக ஒரு விஷயத்த காட்டுறேன். தம்பி இங்க வாங்க. Flashback. மாப்பிள்ள நீ வழக்கம் போல கியூல போய் நில்லு. இன்னும் இந்த 500 ரூபாய் வச்சுக்க. யாராவது வருவாங்க தெரியுமா? மெதுவா அவங்களை கை நீட்ட சொல்லிட்டு 500 ரூபாய் டபுள் ஆக்கி ஏமாத்திடலாம். ஒரு 500 ரூபாய் எடுத்து ஒரு கையில வைங்க. இப்போ உங்க கண்ணு முன்னாடி இந்த 500 ரூபாய் டபுள் ஆகும். ஆமா, இந்த கள்ளப்பயலுக்கு நம்ம ஏன் உண்மையா இருக்கணும்? 1000 ரூபாய் லாபம். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இந்த பையன் எங்க போனான்னு தெரியலையே. சாமி ஆளே மறைய வச்சிட்டியே, நீங்க பெரிய ஆளு தான் சாமி. நன்றி எம்எல்ஏ. சாமி அவனை காணாம போக வச்சியே சரி, எனக்கு வாட்சி ஏன் காணாம போக வச்சிய? தங்க வாட்ச். பைத்தியக்கார பையன் வாட்சியும் தூக்கிட்டு போயிட்டானா? யாரெல்லாம் ஏமாத்த பாக்க கள்ள நாய. அண்ணா எனக்கு வந்து ஒரு பாட்டில் மெரண்டா. மிரண்டா. அதுக்கப்புறம் ஒரு பாக்கெட் லேஸ். லேஸு. மெரண்டா எவ்வளவு ரூபா? 40 ரூபா. லேஸு 10 ரூபா. மொத்தம் 50 ரூபா. ஓ அப்ப வேண்டாண்ணா. தம்பி தம்பி தம்பி, உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல எனக்கு இந்த மெரண்டாவை 10 ரூபாய்க்கும் இந்த லேஸ் 50 ரூபாய்க்கும் தான் வாங்கி. பயலுக்கு தலைக்கு சுகம் இல்லையோ? எப்படியும் ரெண்டையும் கூட்டினா ஒரே விலை தான் வரும், நமக்கு எப்படியும் லாபம் தானே. சரி தம்பி, நீ சொன்ன மாதிரி இது 40, இது 10. தேங்க்யூ அண்ணா. இன்னாங்க இதுல 10 ரூபா இருக்கு, பொறும் 40 ரூபா கொண்டு வந்து லேஸ் வாங்கி. அடக்கல்ல நாய.